தீண்டத்தகாததல்ல வணக்கத்துக்குரியது. பொன்முடி தீண்டத்தகாதவர், பொன்முடி தீண்டத்தகாத. 3 ஆண்டு சிறை தண்டனை படித்து விட்டு நீ அந்த தீர்ப்பை தள்ளி வைத்து விட்டு மந்திரி போல நீ நடந்து போகிறாய் என்றால் நான் சொல்கிறேன், ரியல் அன்டச்சபிள் இஸ் யூ. காலையில் எழுந்தவுடன் வந்து பசு முகத்துக்கு முடித்தோம். பசுவை குளிப்பாட்டி அதுக்கு பொட்டெல்லாம் வைத்து முகத்துக்கு தீபம் காட்டி பின்பக்கத்துக்கு தீபம் காட்டி சுற்றி தீபம் காட்டி மாடு என்பது வணக்கத்துக்குரிய. திருக்குறளிலே பசுவை பற்றி 2-3 இடத்தில் இருக்குது. ஆகவே அந்த பசு மூத்திரம் கோமயம் என்று சொல்லப்படும். வெட்கப்படத்தக்கது இல்லை என்று சொன்னால் அதை வெளிப்படையாக சொல்வதற்கு என்ன வெட்கம், என்ன மானம் இல்லை? எஸ் 8 to 10 ounces என்று அவர் பேட்டி கொடுத்தார். நீயே சிந்தனை சிற்பி இருக்க மாட்டார்கள், இருந்தால் என்ன இருக்க மாட்டார்கள், நீ வருவே அவாவே அந்த இடத்துக்கு. வெட்கமும் இல்லை மானமும் இல்லை. 55 ஆண்டுகளாகிவிட்டது ஆட்சியை பறி கொடுத்து. இந்த ஆட்சியை ஒரு காந்தி வளர்த்த கட்சி, நேரு தலைமை தாங்கிய கட்சி, எவ்வளவு தகுதி வாய்ந்த மனிதர்கள் இதில் இருந்திருக்கிறார்கள். பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், மன்மோகன் சிங், ஜவஹர்லால் நேரு. என்ன அந்த கரப்ஷன் சொல் கூட தெரியாது, அதுக்கு ஸ்பெல்லிங் கூட அவருக்கு தெரியாது. இப்போ அந்த மாடு சிறுநீரகம் குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கீங்க. அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் அது இழிவான பேச்சுன்னெலாம் சொல்கிறாங்களே, உங்களோட பார்வை? அதாவது மாட்டு மூத்திரம் நான் விவரம் தெரிந்த காலத்தில் பையனாக இருக்கிற போது என்னுடைய தாயார் மாட்டு மூத்திரத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பதை நான் பார்த்துருக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்கு 2 வயசு 3 வயசு ஏதாவது ஒரு குறைக்கு நோயினுடைய தன்மைகளை ஒழுங்குபடுத்த அவர்கள் இந்த மூத்திரத்தை ரொம்ப அதை என்னுடைய தாயாரெல்லாம் பின்பக்கத்தை தொட்டு கும்பிடுவார், தீவும் காட்டுவார்கள், முகத்துக்கும் காட்டுவார்கள், பின்பக்கமும் காட்டுவார்கள். கன்று ஈணுகின்ற அது ஒரு புனித வாயிலது, அது ஒரு பிறப்புறுப்பு என்று ஒரு நினைப்பதில்லை, புனித வாய். அதுக்கு ஊதி பூசி என்னுடைய தாயார் காலையில் பசு மூஞ்சியில் முழிப்பதற்காக பசுமாடு வைத்திருந்தார்கள். என்னுடைய தகவல் ஒன்றால் பார்க்க முடியாது, இதெல்லாம் ஏன் இந்த பாடு என்று கேட்டால் கேட்க மாட்டார். காலையில் எழுந்தவுடன் வந்து பசு முகத்தில் முழிக்க வேண்டும். பசுவை குளிப்பாட்டி அதுக்கு பொட்டெல்லாம் வைத்து முகத்துக்கு தீபம் காட்டி பின்பக்கத்துக்கு தீபம் காட்டி சுற்றி தீபம் காட்டி மாடு என்பது வணக்கத்துக்குரிய. திருவள்ளுவரே ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இடி வந்ததில்லை என்று. உலகத்திலேயே ரொம்ப சிறந்த உயிரி ஆதான். என்பது பசு, ஆனால் ஆவின் என்று வைத்தார்கள். என்பது பசு. இந்த பசுவுக்கு தாகமாக இருக்கிறது என்பதற்காக இன்னொருவரிடம் போய் பிச்சையாக அந்த நீரை பெற்று வந்து அவருக்கு அதற்கு வைத்தால் கூட நாக்கு இன்னொருவரிடம் போய் கெஞ்சியது என்பது இழிவானது தான் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இழி வந்ததில்லை. அதை விட நாக்குக்கு இழிவானது வேறு ஒன்றும் கிடையாது. இறந்து வாழக்கூடாது என்பதற்காக அவர் வந்து இரவச்சம் என்ற அடிப்படையில் அதை சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அவர் ஏன் ஆவை போய் சொல்லுகிறார் என்றால், தாய்க்கு அடுத்த இடம் பசுவுக்கு தான். தாய்க்கு பால் இல்லாவிட்டால் அந்த பிள்ளை பசும்பால் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு செமிக்கும். பசும்பால் ஊட்டி வளர்த்து கொள்ளலாம். அதனால தான் 2ஆம் தாய் அது. அது ஒரு தீங்கும் ஒருவருக்கும் செய்யாது. இந்த மஞ்சள் வரட்டு காலை மாதிரி இப்படி முட்டி தூக்கி விடுவோம் என்று நினைக்காது. அதுவும் கூட நல்ல இதுதான், உழவுக்கு மற்றவற்றுக்கு பயன்படுகின்ற ஒன்று. இந்த உழைக்கின்றவற்றுக்கெல்லாம் மனிதன் நன்றி சொன்னான். அதில் தலையாய நன்றி பசுவுக்கு தான் சொன்னான். திருக்குறளிலே பசுவை பற்றி 2-3 இடத்தில் இருக்கிறது. ஆகவே அந்த பசு மூத்திரம் கோமயம் என்று சொல்லப்படும். இந்த கோமயத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து நான் பார்த்துருக்கிறேன். சிறு வயது பிள்ளைகளுக்கு அது ஒரு மருந்தாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று நான் சொல்லுகிறேன், பசுமூத்திரத்தை நீ சொல்லுகிறாய். சித்தர் பாடல்களிலே நம்முடைய சிறுநீரே மருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சித்தர் பாடல்களில் அதுக்கு அமுத நீரோ அமரி நீரோ என்று பெயர். நான் அந்த சொல்லை மறந்து விட்டேன். இது நான் படித்திருக்கிறேன். மனிதனுடைய சிறுநீரே மனிதனுக்கு மருந்தாக பயன்படுகிறது. இதை மொரார்ஜி தேசாய் நேரடியாக குடித்தார். அவர் வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அவர் சொன்னார், நீங்கள் காலையில் எழுந்தவுடன் சிறுநீரை பிடித்து குடிப்பீர்களாமே என்று ஒரு நிருபர் கேட்கிறார். எஸ் 8 to 10 ounces. இந்த மாதிரி வேறு எவனா உண்மையின்படியே வாழ்ந்தவர்கள். எதை பற்றி எது செய்கிறோமோ அதை வெட்கப்படக்கூடிய ஒன்றை சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. வெட்கப்படத்தக்கது இல்லை என்று சொன்னால் அதை வெளிப்படையாக செய்வதற்கு என்ன வெட்கம், என்ன மானம் இதில்? எஸ் 8 to 10 ounces என்று அவர் பேட்டி கொடுத்தார்.
வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய சிறுநீரை மொரார்ஜி தேசாய் குடித்தார். நமக்கு அதெல்லாம் செய்து பார்ப்பதற்கு தைரியம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் நமக்கு வேறொரு வெறுப்பு எண்ணம் மனதில் ஓங்கி இருக்கின்ற காரணத்தினாலே, எனக்கு தெரியும் ஒரு எழுத்தாளர் ஒரு காலையில் ஒரு நெளிஞ்ச ரோட்டாவை வைத்து குடித்து விட்டார். அந்த கதை வேறு கதை, அது யார் என்று சொல்ல வேண்டியது இருக்கும். அது போகட்டும். ஆனால் இதெல்லாம் ஒரு பேச்சு என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்களே என்று கேட்கிறேன். இப்போ என்ன கோமயத்தை பற்றி அவர்கள் என்ன கருத்து? பொன்முடி அவர்கள் எப்படி நீங்கள் அறிவியல் இந்த விஞ்ஞான காலத்தில் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பசு என்பது தீண்டத்தகாததல்ல, வணக்கத்துக்குரியது. பொன்முடி தீண்டத்தகாதவர், பொன்முடி தீண்டத்தகாதவர். 3 ஆண்டு சிறை தண்டனை படுத்திட்டு விட்டு நீ அந்த தீர்ப்பை தள்ளி வைத்து விட்டு மந்திரி போல நீ நடந்து போகிறாய் என்றால் நான் சொல்கிறேன், ரியல் அன்டச்சபிள் இஸ் யூ, நாட் த ஹரிஜன்ஸ், நாட் த ஹரிஜன்ஸ், யூ ஆர் த அன்டச்சபிள். அப்படி சமூகம் என்றைக்கு சிந்திக்க பழகி கொள்கிறதோ அன்றைக்கு தான் இந்த தமிழ்நாடு உருப்படும். போடுங்கள், அன்டச்சபிள் இஸ் பொன்முடி, நாட் த ஹரிஜன்ஸ். இறுதியாக ஒரு கேள்விங்க, அந்த ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக போட்டியிடலன்னு சொல்லிச்சு, பாஜகவும் போட்டியிடலன்னு சொல்லிட்டாங்க. கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது போலவே வந்துட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் அவங்கள வந்துட்டு இருக்க மாட்டாங்க, அந்த தேர்தலை சந்திக்கவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கருத்தை பதிவிடுறாங்களே, உங்களோட பார்வை? ஆமாம், அவர் பெரிய சிந்தனை சிற்பி. இருக்க மாட்டார்கள், இருந்தால் என்ன பண்ணுவார்? இருக்க மாட்டார்கள். நீ வருவே அவாவே அந்த இடத்துக்கு. வெக்கமும் இல்லை, மானமும் இல்லை. 55 ஆண்டுகளாகிவிட்டது ஆட்சியை பறி கொடுத்து. இந்த ஆட்சியை ஒரு காந்தி வளர்த்த கட்சி, நேரு தலைமை தாங்கிய கட்சி. எவ்வளவு தகுதி வாய்ந்த மனிதர்கள் இதில் இருந்திருக்கிறார்கள். பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், மன்மோகன் சிங், ஜவஹர்லால் நேரு. என்ன அந்த கரப்ஷன்ற சொல் கூட தெரியாது, அதுக்கு ஸ்பெல்லிங் கூட அவர்களுக்கு தெரியாது. அவ்வளவு சிறந்த மனிதர்கள் இருந்து உருவாக்கிய ஒரு கட்சி. இவர்களெல்லாம் காணாமல் போய்விடுவார்கள், நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த சீமானெல்லாம் காணாமல் போக வேண்டிய ஆள் தான், ஒத்துக்கொள்கிறேன். இப்போ பிறகு காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு இவர்களை குடுமையை பிடித்து ஆட்டி அந்த இடத்தில் ஆட்சிக்கு வரும். சொல்லு, வெக்கமில்லை. சும்மா திமுக பின்னால் திரிந்து புறம் திரிந்து மானங்கட்டு ஒரு எம்பி பதவியை பெறுவதை தவிர வாழ்க்கையில் வேறு நோக்கமில்லை என்று வாழ்கின்ற நீங்கள் பேச வேண்டிய பேச்சில்லை. இது விடுங்க. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றிங்க.